தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இதை வேற பிரதமர் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. 2026 திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர போறது இல்ல. பத்திரிக்கை பார்த்து என்ன முடிஞ்சிருச்சான்னு கேட்டாங்க. முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன அவ்வளவுதான். ஏன் தெரியுங்களா? ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். அதனாலதான் அவங்களுக்கே உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடிக்கிட்டுமா, கண்டா வர சொல்லுங்க கனிமொழிய கையோட கூட்டி வாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அங்கே நடந்தேறி இருக்கக்கூடிய வன்கொடுமையை நினைத்து நெஞ்சு நொறுங்குகிறது என்று சொல்லி, அதுவும் பறக்கிற பிளைட்லயே நடந்திருக்கு. திமுக காரனா சும்மாவா? நாம காமிக்கிறது எல்லாமே சும்மா ட்ரெய்லர் தான். அதான்டா திமுக அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சொல்றதுக்கே வெக்கக்கேடான ஒரு சம்பவம். பார்த்துடலாம். திமுக இப்போ இண்டிகோல விமானத்துல வச்சு என்ன சம்பவம் பண்ணுச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி திமுகவோட வரலாறு பார்த்துடலாமா? திமுகவை உருவாக்கிய அண்ணா அவர்கள் சொல்லி இருந்தார், மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை யாருக்காக சொன்னார்ன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக கருணாநிதி அவர்கள் சொல்லியிருந்தார், அவ ஒன்றும் படிதாண்டா பத்தினியே இல்லை, நான் முற்றும் துறந்த முனிவனும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். தமிழக முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அவங்க அப்பா பற்றி சொல்லணும்னா மனைவி இணைவி துணைவி அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் எதற்காக சிறைக்கு போயிருந்தாரு? மீசாவுலியா இல்லை கசமுசாவுலியா அப்படின்ற டவுட்டு தமிழகத்தில் இன்னும் விடையே கிடைக்காத கேள்வியாக இருக்குது. இந்த மாதிரிலாம் வரலாறு சிறப்பு மிக்க இந்த திமுக கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஸ்டாலின் சொல்லியிருந்தார், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அடியோடு அழிக்கப்படும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே எங்கள் கட்சியோட குலத்தொழிலே பெண்கள்கிட்ட அத்துமீறது, பாலியல் சீண்டல் பண்ணுறது, கொச்சையாக மேடை ஏறினாவே பேசி வைக்கிறது, எந்த கர்மலாம் வாயில் வருதோ அதெல்லாம் பேசி வைக்கிறது, அதுதான் எங்களோட குலத்தொழிலே அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சம்பவம் தான் இண்டிகோவில். திமுக பற்றி தெரியுங்க, நிலத்தில், நீரில், மின்சாரத்தில், ஆகாயத்தில் எல்லாத்துலேயும் ஊழல் பண்ண ஒரு கட்சினா அது திமுக. அது கனிம வள கடத்தல், 2G ஊழல், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஊழல் பண்ண இந்த திமுக அந்த வகையில் இப்போ பாலியல் அத்துமீறல்ன்றது எல்லா இடத்துலையும் பண்ணுது. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஞானசேகரன் பாலியல் அத்துமீறல் பண்ணது நமக்கு தெரியும். அதே மாதிரி தெய்வ செயல் அரக்கோணம், ஒரு மனைவியை கட்டிக்கிட்டு மனைவியை வச்சு என்ன பண்ணக்கூடாதோ அதை செஞ்சு பதவி உயர்வு வாங்கிறதுக்காகவும் கட்சியில லாபத்தை அனுபவிக்கிறதுக்காகவும் சொகுசு வாழ்க்கைக்காகவும் பொண்டாட்டியை வச்சு என்ன தொழில் பண்ணலான்னு நினைச்சாப்புல தெரியுமா? அவரோட மனைவி இது மாதிரி எனக்கு எதிராக இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அதுல இருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டாங்க, இல்லைன்னா அவ்வளோதான். அடுத்ததாக திமுகவை சேர்ந்த இப்போ சமீபத்தில் கிருஷ்ணகிரியில பெரிய நாயகம்னு ஒருத்தர் 2 வயசு பொண்ணுகிட்ட பாலியல் அத்துமீறல் பண்ணி அந்த குழந்தை இறந்தே போயிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது கோடம்பாக்கத்தில். ரமேஷ்னு ஒருத்தவர் 15 வயது மாணவியை பாலியல் தொழிலுக்கு ஈடுபடுத்த நினைச்சது. இந்த சம்பவத்தெல்லாம் திமுக அடுக்கடுக்கா தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் வாய் திறக்காத மௌனமா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கோடியா வாக்குறுதிகளை மட்டும் அள்ளி தெளிச்சு நம்ம ஜெயிச்சிருவோன்னு கனவு கோட்டையில் இருந்துட்டு இருக்காரு. அந்த கனவு கோட்டையெல்லாம் இடிக்கிற மாதிரி இப்போ அடுத்த சம்பவம் இண்டிகோவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பேர் வச்சான் பாரு, யாரையா உனக்குலாம் இந்த பேர் வச்சாருன்ற மாதிரி பிரபாகரன் எவ்வளவு மரியாதைக்குரிய ஒரு பெயரை போய் இந்த ஆளுக்கு வச்சிருக்கானுங்களேன்னு நினைக்கும் போது தான் மன வேதனையா இருக்கு. திருவள்ளுவர் திமுக நகராட்சி கவுன்சிலர் பிரபாகரன், சொல்றதே கஷ்டமா இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்லி தான் ஆக வேண்டியதா இருக்கு. பிரபாகரன் அவரோட நண்பரும் சேர்ந்து சென்னையிலிருந்து டெல்லிக்கு 25ஆம் தேதி ஃப்ளைட்டில் போகிறாங்க. அதுவும் எந்த விதமான போதை எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல, போதையில் போகிறாங்க. ஏன்னா திமுக எதுக்கெல்லாம் புகலிடம் அப்படின்னா இந்த போதைக்கு, கடத்தலுக்கு, இந்த ஊழலுக்கு, இதுக்கெல்லாம் தான் புகலிடமாக இருக்குது இந்த கட்சியே. இதை நான் ஏதோ வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு சொல்ல, எல்லாம் ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன். ஈடி ஏன் தொடர்ச்சியாக வழக்கு போட்டுட்டு இருக்குன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமான்னு, திமுக காரன் ஊழல் பண்ணாதவன்
லஞ்சமே வாங்காதவன், கனிம வளம்லாம் கடத்தாதவன், எந்த ஒரு குற்றத்திலையும் ஈடுபடாதவன் சொன்னா நீங்க தான் நம்புவீங்களா? இல்ல திமுக தொண்டனாவது நம்புவானா? இத கிட்னி திருடுறதுல இருந்து, ஐயோ கிட்னி திருடு சொல்லிட்டேனே, கிட்டு முறைகேடு பண்றதுல இருந்து எல்லா சம்பவமும் பண்றது இந்த திமுக தான். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நம்ம மேட்ருக்கு வருவோம். இவங்க 2 பேரும், திமுக கவுன்சிலரும் அவரோட நண்பரும் சேர்ந்து பிளைட்ல 25ஆம் தேதி போறாங்க. ஏதோ ஒரு போதையை எடுத்துக்கிட்டாங்க. அதனால மிதமிஞ்ச போதையில் அவங்க போகும்போது அங்க இருந்த பணிப்பெண்கிட்ட, இண்டிகோல வேலை செய்யக்கூடிய பணி பெண்ணுகிட்ட பாலியல் அத்துமீறல் செய்யற விதமாக பல சைகைகளை காட்டுறது, கொச்சையான விதத்தில் பேசுறது, அவங்களுக்கு என்னென்ன கலைகள்லாம் தெரியுமோ அதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அதனால கோபமடைந்த அந்த பணிப்பெண் மீனம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்க டெல்லியிலிருந்து சென்னை திரும்பி இருக்கிறாங்க 28ஆம் தேதி. அந்த இருவரையும் காவல்துறையினர் கைது செஞ்சிருக்கிறாங்க. அதன் பிறகு டெல்லியிலிருந்து சென்னைக்கு பிரபாகரனும் அவரோட நண்பர் தியாகு 2 பேரும் வந்திருக்கிறாங்க. காவல்துறையினர் 2 பேரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், கண்டா வர சொல்லுங்க, கனிமொழியை கையோட கூட்டி வாருங்க அப்படின்னு சொன்னேன்ல. அது ஏன் அப்படின்னா, மணிப்பூர்ல ஒரு சம்பவம் நடந்ததுன்னா நாங்கள் மெழுகுவர்த்தி எடுப்போம். வேற மாநிலங்கள் ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா மெழுகுவர்த்தியை பண்டல் பண்டலா எடுத்துக்கிட்டு வீதி வீதியா நடந்து வந்த கனிமொழி இப்போ அவங்க வாங்கி வச்சிருந்த மெழுகுவர்த்தியெல்லாம் தீந்து போச்சா, இல்லை வாங்குறதுக்கு காசு இல்லையா அப்படின்றது தெரியல. காசு இல்லைன்னா சொல்லுங்கம்மா, நாங்கள் வேணா அனுப்பி வைக்கிறோம். ஒரு 5 ரூபா மெழுகுவர்த்தி வாங்குறதுக்கு காசு அனுப்பலைன்னா கூட 2 ரூபா மெழுகுவர்த்தி வாங்குறதுக்காக நாங்கள் எங்களால் முடிஞ்ச காசு அனுப்பி வைக்கிறோம். மெழுகுவர்த்தி எடுத்துக்கிட்டு உங்க அண்ணனோட ஆட்சிக்கு எதிராக நடந்து வர முடியுமா? எங்க அண்ணன் ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? உங்க ஆட்சியில தான் பெண்களுக்கு தொடர்ச்சியாக பாலியல் அத்துமீறலை உங்க கட்சிக்காரங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதற்கு எதிர்த்து ஒரு வார்த்தை கூட குரல் கொடுக்காம மௌனமா இருக்கீங்களே. உங்க அண்ணன் தான் வாய்க்கு பூட்டு போட்ட மாதிரி அமைதியா இருக்காரு. ஏன்னா அவருக்கு எழுதி கொடுத்தாதான் பேசுவாரு. அவங்க கட்சிக்காரங்க அவங்க கட்சிக்கு எதிராக எப்படி எழுதி கொடுப்பாங்க? அதனால அவர் அமைதியா இருக்காரு. ஆனா நீங்க ஏன்? நீங்க சுயமா பேசுவீங்க நான் நம்புறேன். அதனால இதற்கு எதிராக குரல் கொடுப்பீங்க நான் நம்புறேன். ஆனா இவ்வளவு அசிங்கம்லாம் பண்ணுதே உங்க கட்சி, உங்க ஆட்சி இவ்வளவு கையால் ஆகாத தனமா செயல்பட்டு இருக்கே. இதெல்லாம் நினைக்கும் போது வேதனையா இருக்கு. ஆனா நீங்க நிகழ்ச்சி நடத்துறீங்க, வெல்லும் தமிழ் பெண்கள். என்னத்த சொல்றது? வெல்லும் தமிழ் பெண்களா? பெண்களுக்கு எவ்வளவு அசிங்கம் நடந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க அந்த மாநாட்டுக்கு கூட்டம் கூட்டமா வந்ததெல்லாம் யாரு அப்படின்னு பார்க்கும்போது வெளி மாநிலத்து பெண்கள். வீடியோவில் ஆதாரத்தோட எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. வெளி மாநில பெண்களை கூட்டு வந்துட்டு தமிழக வெல்லும் பெண்கள்னு சொல்லி மாநாடு நடத்துறத நினைச்சாலே கேவலமா இருக்கு. ஆனா நீங்க தமிழ் வெல்லும் பெண்கள் நடத்துறீங்க. உங்க கட்சியினால தமிழக மக்கள், பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கு. ஒன்றும் பண்ணாதீங்க, ஒண்ணுமே பண்ணாதீங்க. இந்த பாலியல் குற்றங்கள்லாம் தமிழகத்தில் நடக்கக்கூடாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், குழந்தைகள், பெண்கள்லாம் பாதுகாப்பா இருக்கணும்னா நான் ஒண்ணு சொல்றேன், அதை மட்டும் நீங்க பண்றீங்களா? தயவு செஞ்சு இந்த திமுக கட்சியை கலைச்சிருங்க. உங்களோட சொந்த ஊர் எதுவோ அங்கேயே நீங்க கிளம்பி போயிடுங்க. நான் மன்றாடி கேட்டுக்கிறேன், கிளம்பி போயிடுங்க. உங்கள ஏதோ சொல்றாங்களா அங்கேயே கிளம்பி போயிடுங்க. தமிழர்கள் நாங்களாம் கொஞ்சம் நிம்மதியா வாழ்ந்துக்கிறோம். ஏதோ இருக்கக்கூடிய இன்னும் குறகாலத்துக்காக நாங்கள் நிம்மதியா வாழ்ந்துக்கிறோம். உலகம்லாம் எப்போ அழியுதோ அப்படின்ற பயத்துல வேற இருக்கும். உலக நாடுகள்லாம் போர்லாம் போட்டுட்டு இருக்கானுங்க, அந்த பயத்துல இருக்கும். இதெல்லாம் தாண்டி நம்ம கழுத்து என்னைக்கு வெட்டானோலோ அறுபடுமோன்ற பயத்திலையும் இருக்கும். உங்க ஆட்சியினாலதான் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ரொம்ப பயத்துல இருக்கோமா. மன்னிச்சு விட்டுருக்கோமா. தமிழக மக்கள்லாம் ஏதோ பாவம் பண்ணிட்டோம், நீங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க 5 வருட ஆட்சி காலத்திலேயே நாங்க நரகத்துல என்ன அவஸ்தைப்படணுமோ அத அவஸ்தைய தமிழகத்திலேயே பட்டு தீர்ந்துட்டோம். 2026ல விட்டுருங்க, பாவம். நாங்க மக்களே, பெண்களே கேட்டுக்கோங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், குழந்தைகள் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா இந்த திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்கும் அப்படின்றத சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த சன் டிவியில சீரியல் பார்த்து உங்க வாழ்க்கையை அழிச்சிக்காதீங்க. உலகத்துல, தமிழகத்துல என்ன நடக்குது அப்படின்றத பாருங்க. வேற சேனல்லாம் பாருங்க, தயவு செஞ்சு பாருங்க. அப்படின்னாதான் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்றது புரியும். குறிப்பாக சமூக ஊடகங்களை பாருங்க. அதுலதான் ஏதோ கொஞ்சமாவது நம்மள மாதிரி ஆட்கள் உண்மையை சொல்ல முடியுது. மாறுங்க.